என்னமோ சொன்னீங்க எங்க அப்பா அம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு. இப்ப பாத்தீங்கல்ல எங்க அப்பா எப்படி காசை கொடுத்தாருன்னு. இதுலயும் அவளை பாத்தீங்களாங்க எப்படி சண்டைக்கு வரான்னு. ஏதோ அவங்ககிட்ட சொத்தை எடுத்து என்னமோ எனக்கு கொடுக்குற மாதிரி. ம் ஆமாமா, நானும் தான் பார்த்தேன். எப்படியோ மாமாவும் அத்தையும் ஏதோ தரமாட்டாங்க அப்படி இப்படின்னு நினைச்சேன். எப்படியோ கொடுத்துட்டாங்க. ஏங்க அப்பாவையும் அம்மாவையும் நம்ம தாங்க இனிமே பாத்துக்கணும். ஏன்னா சந்தோஷம் பாத்தீங்களா எப்படிதான் பேசிட்டு போறான்னு. அவன் உன்னை அடிச்சான் பாரு, எனக்கு கோவம் அப்படியே சுள்ளுன்னு ஏறிச்சு. சரி நம்ம கை கலப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு தான் பொறுமையா வந்தேன். இல்லன்னு வச்சுக்க இன்னைக்கு அவனை அடிக்கிற அடியில அவ்வளவுதான் துண்ட கணந்து துணிய கணந்து ஓடி இருப்பான். எனக்கு தெரியாதங்க உங்களுக்கு என் மேல எம்பிட்டு பாசம்னு. ஏதோ எனக்கு தம்பியா போயிட்டான்றனால நீங்க பொறுத்து போறீங்க. இல்லையா ஊர்ல எவனாவது ஒருத்தன் மேல கை வச்சிருந்தா அடிச்சு துரத்திருப்பேன். சரிங்க இப்ப என்ன தொழில் பண்ண போறீங்க? அவன் ஏதோ பஞ்சு கடை வச்சிருக்கேன்னு என்ன சீனு விட்டுக்கிட்டு தெரிஞ்சான். நம்ம இது வட்டிக்கு காசு விடுவோம். ஏன்னா இப்ப அதுலதான் சரியான பணம் கிடைக்குது தெரியுமா? ஆமாங்க நம்மளே வட்டிக்கு பணம் வாங்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டோம். அதுவும் இல்லாம வட்டிக்காக தினமும் ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு எல்லா வட்டியும் போடலாங்க. அதான் ஒரு ஃபைனான்ஸ் மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கவே. இதை வச்சு அப்படியே வட்டிக்கு விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இதுல புடிச்சு அப்புறம் நம்ம நிலைமையே வேற மாதிரி மாறி தெரியுமா? ஆமாங்க உழைக்காம உட்காந்த இடத்துல இருந்து பணம் வருங்க. நல்லா சாப்பிடலாங்க. அவன் என்ன பிஸ்கோத்து பஞ்சு கடை வச்சிருக்கான். நம்ம இந்த பிசினஸ் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்க, 1 ரூபா போட்டா 2 ரூபாயா மாறும் 3 ரூபாயா மாறும். அப்புறம் குட்டி போட்டு அப்படியே பெருகும் பணம். அதுக்கப்புறம் உட்காந்த இடத்துல சம்பளம். அது மட்டும் இல்ல உனக்கு கழுத்து நிறைய நகை, அப்புறம் எங்கேயும் போனா வந்தா காரு, வீட்டு வேலைக்கு ஆளுன்னு சும்மா ஜகஜோதியா இருக்கும். நீங்க சொல்ல எனக்கு புள்ள அடிக்கிட்டு போங்க. என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட போய் பேசவா? எப்பா அவர் என்ன எடுத்துக்குவாருன்னே தெரியலப்பா. அடிச்சு மறுபடியும் வீட்டை விட்டு துரத்துனா நான் எங்கப்பா போவேன்? எம்மாடி அதெல்லாம் நான் அடிச்சு துரத்த மாட்டான். நானும் வாரமா, நானும் வந்து உன்னை ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க அடி வெளுத்து தள்ளி போடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் போட்டு அடிச்ச பாரு, அந்த பயம் உனக்கு இருக்கும் சரியா? அப்பா என்னதான் இருந்தாலும் அக்காவுக்கு நீங்க 6 லட்சம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வெறும் 3 லட்சம் தானப்பா. ஏடி உனக்கு 20 பவுன் அன்னைக்கு எடுத்துட்டு போன காசு எடுத்துட்டு போயிருக்க, அப்புறமா என்ன? அம்மா என்னதான் இருந்தாலும் பொறுத்துக்கமா, எப்படியாவது காசு வரும், அப்ப நான் தாரேன் சரியா? சரிங்கப்பா. போ பிள்ளையோட பைய எடுத்துட்டு வா போ. என்ன பைய எடுத்துட்டு வந்தா? வெறுங்கையெல்லாம் ஆட்டிட்டு வந்தா? என்னம்மா பைய எடுத்துட்டு வரலையா? இல்லப்பா எதுவும் எடுத்துட்டு வரல. சரி அந்த பணத்தையாவது பையில போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. சண்டை போடாம 2 பேரும் இருங்கம்மா சரியா? 2 பேரும் சந்தோஷமா இங்க வாங்க. சும்மா சண்டை வம்புன்னு போட்டா 4 பேர் மதிப்பாங்களா? ஏற்கனவே நீ வீட்டை விட்டு போயிட்டேன்றனாலேயே எவ்வளவு பேருக்கு எவ்வளவுமா பேசினாங்க தெரியுமா? வெளியே தலை காட்ட முடியல. இனிமேலாவது சண்டை சச்சரவுன்னு இருக்காதீங்கம்மா, சந்தோஷமா இருங்கம்மா. சரிங்கப்பா. என்னங்க இந்தாங்க பைய கொடு. சரி வாமா போவோம். சரிப்பா. சந்தோஷமா இருங்கடி. சரிம்மா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. 2 பிள்ளைங்களும் வாழ்க்கையை நல்லபடியா நடத்துவாங்க. காசை கொடுத்தாச்சு. ஆமாங்க 4:30 தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். சரி அப்ப நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டா தான் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த பூ வேற ஒருத்தர் கேட்டாரு, பின்னாடி இருக்க ஜாதி மல்லி, அத பறிச்சு வச்சிரு. ஏன் வரவங்க பறிச்சுட்டு போக மாட்டாங்களா? நம்ம பறிச்சு வைக்கணுமோ? ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? காசு கொடுத்து வாங்கிட்டு போறவன் எப்படி வேலையை பார்ப்பான்? நம்ம பறிச்சு வச்சா ஆகும். சரி இந்த கூட்டுறமா வரும்ல, அதுட்ட சொன்னா பறிச்சு வச்சிரும். சரி எப்படியோ ஒண்ணு பறிச்சு ரெடியா வை, காசை வந்து வாங்கிட்டு போவாங்க. சரிங்க. என்னது தண்ணி வர மாட்டேங்குது? இந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி வரலையே. ஷோ ஏன்னா இப்படி பண்றாங்கன்னே தெரியல. தண்ணியே விட மாட்டேங்கிறாங்க. டெய்லியும் போய் தண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வரதா இருக்கு. வாடகை வாங்குறாங்க தானே, 6000 ரூபாய் வாடகை வாங்குறாங்க, ஆனா தண்ணியே விட்டு தொலைய மாட்டேங்கிறாங்க. எரிச்சலா இருக்குது போ. கீழே பொண்ணுன்னு பார்த்தேன், இங்கே இருக்காங்களா? சொல்லிட வேண்டியதான். அம்மா ஏங்க ஐயா என்னம்மா பாத்ரூம்ல தண்ணி வரல, தண்ணி போட்டு விடுங்களேன். ஏமா காலையில தான் நம்ம தண்ணி போட்டு விடுறோம், புடிச்சு வைக்கணும் நீங்க தான். தீத்து போட்டு தண்ணி போட்டுனா என்ன அர்த்தம்? இங்க நாங்க தண்ணியே காலையில இருந்து எந்திரிச்சு புழங்க கூட இல்ல. இப்பதான் சமைக்கிறதுக்கே போய் போனேன். சரி பாத்ரூம்ல போய் பார்த்தா தண்ணியே இல்ல. இப்பெல்லாம் போட முடியாதுமா, சாயங்காலம் தான் போட முடியும். காலையில 4 மணிக்கு தண்ணி விடுறோம்மா, குடத்துல புடிச்சு வைக்க வேண்டியதானே? தூங்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? இந்த தண்ணி வரதே தெரியல. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியே பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டு ஒரு பக்கெட் எடுத்து வை, அதுல தண்ணி வர சத்தம் கேட்கும். 4 மணிக்கு சரியா தண்ணி வரும் எப்பயும். அப்ப பிடிக்கிறத விட்டு அப்புறம் சும்மா வந்து தண்ணியை போட்டு தண்ணி போடுன்ட்டு. சரி. என்ன இப்படி பேசுறாங்க 2 பேரும்? என்ன இப்படி பண்றாங்க? காசு 6000 ரூபாய் வாங்குறாங்க, தண்ணி கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு வேலையும் இன்னும் செய்யல. ஷோ உங்க சாயங்காலம் தண்ணி விடுற வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும். என்ன அந்த பொண்ணு இப்படி இருக்குது? தண்ணி ரொம்ப செலவு பண்ணுவாங்க போலயே. அதான் போலங்க, எம்படி தண்ணி வருது?
இவர் வேற வேலை விஷயமா அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ தண்ணி கூட இல்லை. ஷோ, எரிச்சலா இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒன்றும் சமைக்க வேணாம், போய் படுத்து தூங்க வேண்டியதான். சாயங்காலம் எப்போ தண்ணி விடுறாங்களோ விடட்டும், அப்போ பார்த்துக்க வேண்டியதான். மகா என்னங்க, என்ன ஆச்சு? மகா, இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலமா இருக்காங்க மகா. ஐயோ, என்ன ஆச்சு? நீங்க வேலைக்கு தானே போனீங்க. எனக்கு பெத்தவங்களே இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகா. ஐயோ, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, பயமா இருக்கு எனக்கு. மகா, நான் போனது திருச்சி இல்ல, நம்ம ஊருக்கு தான் போனேன். நம்ம ஊருக்கு போனீங்களா? என்கிட்ட சொல்லல. அந்த கேவலத்தை சொன்னா நீ எப்படி நினைப்பேன்ட்டு தான் சொல்லல. என்ன ஆச்சு சொல்லுங்க. மகா, அப்பையும் ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஊர் நிலம் இருக்குல்ல, நான் கூட ஒரு டைம் உனக்கு காட்டினேன்ல, இதுல நம்ம இடம்னு. ஆமா. அந்த இடத்துல 2 கடை வித்து இவரு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. யாரு, மாமாவா? வாங்கி எனக்கு தரக்கூடாதா? நான் குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேனாமா. 2 பிள்ளைங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு அங்கே போனோடனே உயிரே இல்லை. எத்தனை நாள் சம்பாரிச்சு 1 ரூபா கூட எனக்கு எடுத்துக்காம அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்க என்கிட்ட இந்த மாதிரி கொடுக்க போறேன்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட காசை கொண்டு போய் கொடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்கிட்ட தெரியக்கூடாதாம்மா, என்கிட்ட மறைச்சு அந்த மாதிரி பண்றாங்க. அந்த அளவுக்கு நான் கேவலமாயிட்டேன். நீங்க எதுக்கு சொல்லு மகா. அழாதீங்க, அவங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒட்டு வேணாம், உறவு வேணாம். இல்லை மகா, நான் முடிவே பண்ணிட்டேன். இனிமேல் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இனி அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. இனிமேல் அவங்க யாரோ நம்ம யாரோ தான். இனி அந்த ஊர் பக்கமே போகக்கூடாது. என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நினச்சதுக்கு என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. இனிமேல் 10 ரூபாய்க்கு கூட அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ, அம்மா சொன்னாங்க நகையெல்லாம் கொடுக்காத வைக்கன்னு. இந்நேரத்துக்கு கொடுத்துருந்தா என்ன ஆகுறது? மொத்தமாக போயிருக்கும். விடு மகா, உனக்கு இனிமே எல்லாமே நான் இருக்கேன். இனிமே நம்ம சம்பாதிக்கிற காசும் மிச்சம். இனி யாருக்கு கொடுக்குற அவசியம் இல்லை. இனிமே அவங்களுக்கு உடம்பு சரி, எது இல்லைனாலும் சரி, அவங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. இனிமே நம்ம எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த ஊர் பக்கம் போகக்கூடாது. இதோட அவங்கள நான் எல்லாத்தையும் தமிழிக்கிட்டேன். இனிமே எனக்கு சொத்தும் வேணாம், சொந்தம் வேண்டாம். நீ ஒருத்தி போதும் மகா எனக்கு. சரிங்க, அழாதீங்க. மழை வேற வந்து பொழப்பையே கெடுக்குது. லோடு எடுக்கிற இடத்துல எல்லாம் மழை வந்திருக்கனால வேண்டாம் வேண்டான்றாங்க. என்ன பண்றதுனே தெரியல. நானாவது வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என்னையும் இருன்னு வீட்டில் இருக்க வச்சிங்க. இப்போ உங்களுக்கும் வேலை இல்லை. நானாவது போனால் ஏதோ ஒரு 100-200 கிடைக்கும்ல. நான் என்ன கனவா கண்டேன்? அங்கே வேற புள்ள ஊருக்கு போனோம், அங்கே வந்து செலவாகி போச்சு. அப்புறம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சது. இப்போ மழை வேற வந்து பொழப்ப கெடுக்குது. ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு வேற அந்த புக்கை வச்சு வேற காசை வாங்கி உங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு கொடுத்தோம்ல, அதுக்கு வேற வட்டி கேட்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. எதுவும் காசு இல்லைங்க, இருக்கா? 1000 ரூபாய் இருந்தது தான் குழுவுக்கு பணம் கட்டினேன். என்கிட்ட சுத்தமாக காசே இல்லைங்க. இப்போ ஐயோ, வட்டிக்காரன் வேற வருவான். 20ஆம் தேதியே தர வேண்டியது, இன்னைக்கு 27 ஆகி போச்சு. திட்டுவான் வேற. இதுக்கு தான் சொன்னேன், சும்மா ஊருக்கு அங்கே இங்கேன்னு அலைய வேணான்னு. சொன்னா கேட்குறீங்களா? கேட்கவும் மாட்டீங்க. சரி, பையன் தான் இப்போ வேலைக்கு போகிறான்ல, அவங்கிட்ட வேணா காசு கேட்கவா? சம்பளத்தை கூடுறா, அப்பாவை காசு தருவாருன்னு. பையன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏதாவது ஒன்று பண்ணிக்குவான். நான் யார்ட்டையோ கேட்குறேன். என்னங்க இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் தானே, வேற ஒருத்தனா? காசு கேட்டால் குடுடானா கொடுக்க போகிறான். பிள்ளைங்க கிட்ட போய் காசை வாங்கி நம்ம செலவு பண்றதா? அதெல்லாம் தப்புமா? என்ன தப்பு? அவனுக்காக இம்புட்டியும் சேர்த்து வச்சிருக்கோம். அப்பாவை காசு இல்லைன்னு கேட்டால் என்ன தரமாட்டேன் நான் சொல்கிறேன். ஐயா, அதெல்லாம் வேண்டாம். காசு வேணும்னா வீடு தேடி வராங்க. ஆனா அந்த காசை கேட்கணும், கரெக்டா வட்டியை கொடுக்கணுன்ற நினப்ப மட்டும் யாருக்கும் வர மாட்டேங்குது. நம்மள அலைய விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கௌசி, என்ன மன்னிச்சிரு. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, அம்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. விடுங்கங்க, அவங்களுக்கு தான் என்ன அப்பையிலேருந்து பிடிக்காது. இல்ல, அவங்க அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும். நானும் லூசுத்தனமாவே நடந்துட்டேன். மன்னிச்சிரு. இருக்கட்டுங்க, விடுங்க. உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனா அம்மா அது இதுன்னு சொல்லுவாங்களா, அதனாலயே நமக்குள்ள பல பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலங்க. குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவு இருக்கிறது தானே. இருந்தாலும் அம்மா
உன்னைய துரத்தி விடணும்ல நினைப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. அத்தைக்கு நான் வந்ததுலேருந்தே என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியுங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்கிட்டே சவாலும் விட்டாங்க உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்னு. அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நீங்கள் என்ன நம்பியிருக்கவா போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க ஏதோ புரியாமல் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஷோ கடவுளே, சாரி கௌசி. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வராது. நம்ம ஒற்றுமையா நம்ம பிள்ளைய வளர்க்கலாம். ம், இந்த ஒரு வார்த்தை போதுங்க. இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ம். எனக்கும் வீட்லேயே இருக்க சலுப்பாக இருக்குங்க. 2 பேரும் வேலைக்கு போனோம்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம். எனக்கும் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது. அத்தைக்கும் நான் வீட்டில் இருக்கிறது தானே பிடிக்கல. வேலைக்கு போய் ஏதோ காசு சம்பாரிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்மளோட குடும்ப கஷ்டம் எல்லாமே தீந்துரும்ல. ஏய், வேலைக்கா? ம், ஆமாங்க. வீட்டிலே இருந்தால் எனக்குமே ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குது. வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா கூட எதுவும் தெரிஞ்சுக்காது. பிள்ளையும் இப்போ பெரிய பிள்ளை ஆயிட்டா. அவளையும் ஸ்கூல் சேர்த்து விட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன, ஈவினிங் கூட்டிகிட்டு வந்தால் போதும். மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. சரி, அப்போ இந்த வருஷம் பொண்ணு ஸ்கூல் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ. நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இதுல என்ன இருக்கு? வீட்டிலேயே இருந்தாலும் எங்க அம்மாவுக்கும் உனக்கும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். வேலைக்கு போனீங்கன்னா நீயும் கொஞ்சம் ஆறுதலா ஃப்ரீயா இருப்ப. ம், சரிங்க. அழகு, யோ அழகு. ஐயோ, கடன் கொடுத்தாலும் வந்துட்டாரு போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. யோ பழனி, நீ வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? உள்ள வாங்க. உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும். வட்டிக்கு காசு வாங்கினியே, வட்டியை ஒழுங்கா கட்டுறியா? ஏதோ 2 மாசம் கட்டினேன். இந்த மாசம் 27 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் வட்டியில 1 ரூபா கூட கொடுக்கல. கட்ட முடியலன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்றது இல்லையா? இல்லைங்க, புள்ள வீட்டுக்கு போயிருந்தோம். அதுவும் இல்லாம வீட்டுல கொஞ்சம் சின்ன பிரச்சனை. மழை வேற வந்துச்சுங்களா, அதனால பொழப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒழுங்கா வட்டி காசு வந்தாகணும். இதை நம்பிதான் என் குடும்பம் இருக்கு. நீங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது என்கிட்ட. எனக்கு ஒழுங்கா வட்டி வந்தாகணும். இல்லைங்க, இந்த 1 மாசம் பொறுத்துக்கோங்க. அடுத்த மாசம் நான் சேர்த்து கொடுத்துட்றேன். ஏதோ நீ நியாயஸ்தேன். ஒழுங்கா காசை கொடுத்தா கொடுப்பேன்னு சொல்லி நம்பிக்கையில கொடுத்தேன். நீயும் மற்ற ஆளுங்க மாதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒழுங்கு மரியாதையா இந்த மாசத்தோட என் காசு மொத்தத்தையும் எடுத்து வைக்கிற. இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், நாரி போயிடும். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நிரஞ்சன், கம்முன்னு இருப்பா. எவ்வளவுங்க எங்க அப்பா வட்டி காசு தரணும்? 4000 ரூபா. 4000 ரூபாய்க்கு நீங்க வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா? டேய் கம்முன்னு இருடா, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க இந்த மாசத்துக்கு வட்டி காசு. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். வட்டி காசு ஒழுங்கா கொடுத்தா நான் இதுக்கு வந்து கத்த போறேன். உங்க காசை என்ன தூக்கிக்கிட்டு நாங்க என்ன ஓடியா போயிட்டோம்? இங்கே தானே இருக்கோம். இதுக்கப்புறம் ஏதாவது தான் பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். உங்க காசு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வரும். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம பையன். இவனை தான் எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னோடனே காசை கொண்டு வந்து நீட்டுறான். முதல்ல அவங்கிட்ட கேட்கலன்னு நீங்கள் தான் வேணான்றீங்க. இப்போ உங்க வட்டி காசை வாங்கிட்டீங்க. இப்ப பேசுன பேச்ச உங்களால அள்ள முடியுமா? சொல்லுங்க பாப்போம். எங்க அப்பாவா இருக்கட்டும், வேற யாரா வேணாலும் இருக்கட்டும், பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு பேசுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. நிரஞ்சன், கம்மனு இருப்பா. ஏன்பா கம்மனு இரு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒழுங்கு மரியாதையா பேசுங்க. காசு இருக்குன்றதுக்காக நீங்க கடவுளும் கிடையாது. உங்ககிட்ட காசை வாங்கிட்டோன்றதுக்காக நாங்க உங்களுக்கு அடிமையும் கிடையாது.